எஸ்ஐஆர் இருக்க காரணத்தினால மக்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த நம்ம ஓட்டு போட முடியுமா போட முடியாதா அப்படின்ற பெரிய சந்தேகங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய வாக்குகள் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன்லேருந்து நிறைய தகவல்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் போய் இப்போவே செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் 2002 எலக்டோரல் ரோல்ஸ் அடிப்படையில் தான் வந்து நடக்குது. 2002 2005 எலக்டோரல் ரோல்ஸில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கட்டாயம் செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 2002 2005 எலக்டோரல் ரோல்ஸில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா elections.tn.gov.in அப்படின்ற அந்த லிங்க்ல போய் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ பிடிஎஃப்ஸாக வந்து அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் உங்கள் நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். 2024 நான் ஓட்டு போட்டேன், ஆனால் என்னுடைய பேர் வந்து 2002 2005 எலக்டோரல் ரோல்ஸில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்டி வந்து வாக்கு இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2024 வாக்கு செலுத்திருக்கிறீங்க, ஆனால் நான் இப்போ வாக்கு செலுத்தணும், இப்போ என்னுடைய வாக்கு அதில் இல்லை, 2002 2005 வந்து என்னோட எலக்டோரல் ரோல்ஸில் என்னுடைய பெயர் இல்லை, நான் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அந்த பேஸ் ரோல்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பேரண்ட்ஸ் மற்றும் கிராண்ட் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். எலக்டோரல் ஃபார்முலாஸ் கிட்ட நீங்கள் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அது போக 10க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கான ஓட்டர் ஐடி ஆனது ஜென்ரேட் ஆகிடும். 10க்கும் மேலே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்கணும். அதன் அடிப்படையில் உங்களுக்கான வாக்காளர் எண்ணானது ஜென்ரேட் பண்ணப்படும். ஒருவேளை இன்கரெக்ட் ஃபோட்டோவாக இருக்குது, வேறு யாரோட ஃபோட்டோவாக இருக்குது, இல்லை பழைய ஃபோட்டோ வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் புது ஃபோட்டோவை நீங்கள் வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபோட்டோ வந்து ரீஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரல் ஃபார்முலாஸில் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் ரீஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து எப்போ உங்களுடைய ஃபார்ம்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, இப்போ ஃபார்ம் 8 இருக்கட்டும், ஃபார்ம் 6 இருக்கட்டும், இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் பிஎல்ஓஸ்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஎல்ஓஸ் வந்து எப்போ அதுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா December 4 2025 நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கணும். 3 விசிட்குள்ளே நீங்கள் December 4 2025 இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கணும். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ரீஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 இருக்கட்டும், திருப்பி நீங்கள் வந்து ஓட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக 2002 2005 எலக்டோரல் ரோல்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வாக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து December 4 2025 பிஎல்ஓஸ் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். நியூ ஓட்டர்ஸ் ஃபார்ம் 6 பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேலே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு December 9 Jan 8 உங்களுக்கான எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு உங்களுடைய எபிக் நம்பர் ஆனது ஜென்ரேட் ஆகிடும். நான் வந்து January 1 2026 தான் எனக்கு 18 வயசே ஆகுது அப்படின்னாலுமே ஃபார்ம் 6 மூலமாக உங்களுடைய ஓட்டர் ஐடியை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ இது சம்பந்தமான டவுட்ஸ் இருக்குது, இது எப்படி பண்ணணும் அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணலாம். 1950 அப்படின்றது மூலமாக நீங்கள் வந்து ஹெல்ப்லைன் டயல் பண்ணி பிஎல்ஓ கிட்ட ஒரு கால் பேசுறதுக்காக பிஎல்ஓ கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் புக் பண்ண முடியும். ஆன்லைனில் எலக்டோரல் ஃபார்ம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு eci.gov.in அப்படின்ற இந்த லிங்க்குக்கு போய் ஆன்லைனில் எலக்டோரல் ஃபார்ம்ஸ் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எலக்டோரல் ஃபார்முலாஸ் பற்றின என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் எப்படி நம்மளுடைய ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஓட்டர் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓடிபி ஜென்ரேட் ஆகும். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் இ-சைன் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே அந்த எலக்ட்ரல் ஃபார்ம் வச்சும் நான் வந்து ஃபார்மில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஆன்லைன்லேயுமே இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்லைனில் ஓடிபி உங்கள் மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா எபிக் நம்பரை கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் ஆகி ஓடிபி மூலமாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஆதார் ப்ரூஃப்ஸ் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு இ-சைன் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஆன்லைனில் இப்படி தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பரும் ஓட்டர் ஐடி நம்பரும் வந்து மேட்ச்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ என்டையர் ஃபேமிலியுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக இப்போ நான் சொன்ன லிங்க் வழியாக eci.gov.in அப்படின்ற அந்த லிங்க் மூலமாக ஆன்லைனில் உங்களுடைய ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணலாம். இப்போ வாக்காளர் வந்து வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி பிஎல்ஓ கிட்டையும் சரி இல்லை ஆன்லைனில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுல என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு நேரடியாக போய் அங்கே கிட்டத்தட்ட 947 போலிங் ஸ்டேஷன்ஸ் சென்னையில் இருக்குது. இங்கே நேரடியாகவே போய் மக்கள் தங்களுடைய பிரச்சனையை ஆஃபீஸர்ஸ் மூலமாக வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் பண்ணக்கூடிய வழிகள் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ தேர்தல் வரத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் விரைந்து எஸ்ஐஆரில் வந்து என்னென்ன விஷயங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்குது, வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது, உங்களுடைய நேம் எல்லாம் வந்து எலக்டரல் ரோல்ஸில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க.